Hi, my dear students. Welcome you all. Today we are going to discussing about sets. Okay, so listed tuples and sets. Now we are going to discussing about sets. So sets na என்ன அப்படிங்கிறது வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ஐடியா இருக்கா? ஸோ செட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம நார்மலாகவே மேத்தமெட்டிக்கலில் வந்துட்டு ப்ராப்ளம் சால்விங்காக நம்ம வந்துட்டு அந்த யூனியன் இன்டர்செக்ஷன் அதுக்கப்புறம் வந்துட்டு டிஃபரன்ஸ் அண்ட் சிமெட்ரிக் டிஃபரன்சஸ்லாம் கண்டுபிடிப்போம் இல்லைங்களா? ஸோ அதே மாதிரி ஒரு டேட்டா டைப் தான் நம்ம வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா செட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேங்களா? ஸோ இந்த செட் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா பைத்தானை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் எ மியூட்டபிள் அண்ட் ஆல்சோ ஏ அன்ஆர்டர்ட் கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். என்ன சொல்லலாம்? அன்ஆர்டர்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். தேர் இஸ் நோ சீக்வன்சஸ். ஓகேங்களா? ஸோ ஒரு எந்த டைப்ல வேணாலும் எந்த பேட்டர்ன்ல வேணாலும் நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா we can given the data and assigning the data in a particular variable. ஸோ அதை தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா a set is a mutable and an unordered collections of elements without duplicates. இதுல ஒரு பாயிண்ட் வந்துட்டு சொல்றாங்க without duplicates. So duplicates means what? ஒரே என்ட்ரி பண்ண வேல்யூ மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா we cannot repeated. For an example நான் வந்துட்டு என்ன பண்ணேன்னு கேட்டீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு என்ன சொல்கிறோம், ஒரு செட் வந்து நான் இல்லைன்னா ஒரு லிஸ்ட்டே வந்துட்டு கிரியேட் பண்ணுறேன்னு வைங்களேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டிங்கன்னா நம்ம லிஸ்ட் வந்துட்டு எப்படி கிரியேட் பண்ணுவோம், அதாவது மை லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுப்போம். அதில் வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா ஈக்குவல்ட்டுன்னு போட்டு ப்ராக்கெட்டில் வந்துட்டு என்ன பண்ணிடுவோம், ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 10 15 20 அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்துட்டு என்ன பண்ணுவோம் 10ன்னு சொல்லிட்டு ஒரு நம்பர் வந்துட்டு கொடுப்போம் இல்லையா? அப்ப இந்த இடத்துல வந்துட்டு பாத்தீங்கன்னா இதுலயும் 10 இங்கேயும் ஒரு 10 இருக்கு. ஸோ இந்த ரெண்டு 10 வந்துட்டு எதுல பாசிபிள்னு கேட்டீங்கன்னா லிஸ்ட்ல பாசிபிள். ஆனா செட்ல வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா இந்த மாதிரி ரெண்டு வேல்யூவும் வந்துட்டு கொடுக்க முடியாது. அப்படியே கொடுத்தீங்கனாலும் இட் கன்சிடர் அஸ் எ சிங்கிள் எலிமெண்ட் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு என்ன பண்ணணும்னா இது வந்துட்டு ட்ரீட் பண்ணும். அதுதான் வந்துட்டு செட்ல இருக்கக்கூடிய ஒரு advantage. அதாவது வந்து என்ன சொல்றோம், it is unordered collections of elements without any duplicates. That means the elements within a set cannot be repeated. So in this feature is used to include membership testing and eliminating duplicate elements. So membership testing னா வந்து என்ன, ஒரு பர்டிகுலர் மெம்பர்ஸ் வந்து நம்ம வந்துட்டு இன்வால்வ் பண்ண வைக்கும் போது அதுல வந்து என்ன பண்ண முடியாது, ஒருத்தருடைய டேட்டாவை மறுபடியும் இன்னொரு டைம் என்டர் ஆகாத மாதிரி நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா we can creating the structure. ஸோ அதுதான் வந்துட்டு இந்த செட்ல இருக்கக்கூடிய ஒரு கிரேட் அட்வான்டேஜ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னா செட் இஸ் another type of collections of data type. ஸோ இதுதான் வந்து சொல்லிட்டோம். இது என்ன பண்ணுது, எலிமினேட்டிங் த டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஸோ இப்போ ரெண்டாவது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா ஹவு வி ஆர் கோயிங் டு கிரியேட்டிங் த டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா a set is created by placing all the elements separated by comma within a pair of curly brackets அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? எப்படி சொல்றாங்க, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்துட்டு எடுத்துக்கோங்களேன். இப்போ இது வந்துட்டு நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்லிட்டோம், இது வந்து லிஸ்ட் டைப் இல்லையா? இப்போ செட் அப்படிங்கிறது வந்துட்டு எப்படி இது பண்ணலாம்னு கேட்டீங்கன்னா ஒரு வேரியபிள் நேம் கொடுத்துட்டு ஒரு கர்லி பிரேசஸ், ஓகேங்களா, ஓப்பன் அண்ட் க்ளோசிங் கர்லி பிரேசஸ் வழியாக நம்ம வந்து என்ன பண்ணலாம் 10 15 25 அதுக்கப்புறம் 60 இந்த மாதிரி வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா மேக் பண்ண முடிஞ்சா. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா நம்ம வந்துட்டு செட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? ஸோ செட் வி கேன் கிரியேட் பை அனதர் வே. செட்டை வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இன்னொரு வேலையும் வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா நம்மளால வந்துட்டு கிரியேட் பண்ண முடியும். அதுக்காக யூஸ் பண்றது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா செட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? செட் ஃபங்க்ஷன் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஸோ செட் ஃபங்க்ஷன்னா என்ன சார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா சிம்பிளா நம்ம வந்துட்டு சொல்லணும்னா SET அப்படின்னு சொல்லிட்டு போட்டு A அப்படின்னு போட்டு நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா we can create the function. அதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா செட் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? இப்ப உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்துக்கோம் பாரு, என்னன்னு கேட்டீங்கன்னா பாருங்க மை லிஸ்ட் 2 4 6 8 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்து லிஸ்ட் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ மை செட்டுங்கிற ஒரு கீவேர்டை போட்டு மை லிஸ்ட்னு கொடுத்தோம்னா அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய எலிமெண்ட் வந்துட்டு என்னவா மாறிடும், நமக்கு வந்துட்டு என்னவா மாறிடும்னு கேட்டீங்கன்னா செட் வேரியபிள்ஸா வந்துட்டு மாறிடும். ஸோ இட் இஸ் எ வெரி சிம்பிள் ப்ரொசீஜர்ஸ் டு மேக்கிங் எ செட் ஆப்ரேஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்துட்டு இந்த ப்ராக்டிகலா நம்ம வந்துட்டு கொஞ்சம் பார்க்கலாமா, எப்படி ப்ராக்டிகலா பார்க்கலாம். ஸோ பைத்தான் ப்ரோக்ராமை ஓபன் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு மேக் பண்ண போறோம். என்னன்ட்டு செட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வச்சுக்கலாம். ஓகேவா? என்னன்னு வச்சுக்கலாம், செட் ஏ. இதுதான் வந்துட்டு என்னுடைய வேரியபிளுடைய நேம். இதுல வந்துட்டு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா என்னுடைய லிஸ்ட் வந்துட்டு கொடுக்குறேன் 10 15 3.14 ஓகேவா
ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்றோம்னா ஒரு சிங்கிள் கோட்ஸ்ல அன்ஆர்டர்ட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லியிருக்கிறோம். அப்போ எனி கைண்ட் ஆஃப் வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்க முடியும். இப்போ இது வந்தாச்சா, இப்போ பிரிண்ட் என்னது செட்டு ஏ அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்து பாருங்க என்ன வருது நமக்கு. அந்த செட் வேல்யூ வந்து நமக்கு வந்துட்டு வருதா. ஸோ த லார்ஜஸ்ட் வேல்யூ என்னவோ அதை வந்துட்டு எடுத்து அப்படியே வந்துட்டு 1 by 1 ஸோ ஒரு அன்ஆர்டர்டு கலெக்ஷன்ஸ், அன்ஆர்டர்னா நம்ம கொடுத்துருக்கக்கூடிய பேட்டர்ன்ல தான் டிஸ்பிளே ஆகணும்னு அவசியம் கிடையாது. என்ன பண்ணும், அது எப்படி வேணாலும் வந்துட்டு என்ன பண்ணணும்னா அது வந்துட்டு ரீஅரேஞ்ச் பண்ணி அது வந்துட்டு என்ன பண்ணணும்னா டிஸ்பிளே பண்ணும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா செட் ஆப்ரேஷன்ஸ். ஓகேவா. இப்போ இன்னொரு இது வந்துட்டு பாருங்க, இன்னொரு எக்ஸாம்பிள் வந்துட்டு பாருங்க. செட் அண்டர்ஸ்கோர் பி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இன்னொரு செட் வந்துட்டு கிரியேட் பண்றேன். ஓகேங்களா. இப்போ இதுல வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா 10, ஓகே, 15, 25, 60, ஓகே, அதுக்கப்புறம் சிங்கிள் கோட்ஸ்ல ஒரு ஏ, மறுபடியும் ஒரு 3.14 அப்படிங்கிற ஒரு ஃப்ளோட்டிங் வேல்யூ. இப்போ பாருங்க 10 எகைன் வந்துட்டு 15 எகைன் வந்துட்டு 25 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்றேன்னா repeated the statements 10, 15, 25 அப்படிங்கிறது வந்துட்டு என்ன பண்ணிக்கன்னா again I am repeated. இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா the set is created but what are the elements are inside the set B அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கும், அந்த லாஸ்டா நம்ம வந்துட்டு கிரியேட் பண்ணோம் பாத்தீங்களா அந்த எலிமெண்ட்ஸ் 10, 15, 25 இந்த மூணும் வந்துட்டு என்ன ஆகாதுன்னா ரிப்பீட்டட் ஆகாது. இப்போ பாருங்க 3.14, 10, 15, 25, A and 60. ஸோ என்ன ஆகுது, ஸ்மாலஸ்ட் வேல்யூல இருந்து என்ன ஆகுது கிரேட்டர் வேல்யூக்கு வந்துட்டு என்ன ஆகுனா அசியூம் ஆயிட்டு போகுது. ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த செட்டோட இது அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். இப்போ இன்னொன்று வந்து நான் உங்களுக்கு வந்துட்டு சொல்லியிருந்தேன் என்னது, லிஸ்ட் 1ன்னு வச்சுக்கோங்க. ஓகேங்களா. LIST 1 லிஸ்ட் 1க்குள்ளார நான் வந்துட்டு என்ன பண்றேன் வேல்யூஸ் வந்துட்டு கொடுக்குறேன். சார் 10 இதுல தான் நம்ம ரிப்பீட் பண்ணிக்கலாம்ல, 10 வேண்டாம் நம்ம இப்படி பண்ணுவோம் 15, 25 அகைன் வந்துட்டு 50. இப்போ என்ன பண்றேன்னா 10 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒன்னு வந்துட்டு கிரியேட் பண்றேன். ஓகேவா. இப்போ இந்த லிஸ்ட் வந்துட்டு கிரியேட் ஆயிடுச்சா, கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்றோம்னா இப்போ நல்லா பாத்துக்கோங்க, பிரிண்ட் லிஸ்ட் 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்றேன்னா பிரிண்ட் பண்றேன். ஸோ ரிப்பீட்டட் ஆயிருக்கு. இப்போ என்ன பண்றேன்னு பாருங்க, மறுபடியும் செட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்றேன். ஓகேங்களா. அதுக்கு முன்னாடி மை லிஸ்ட் மை செட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு செட்டுக்கு உண்டான வேரியபிள். இதுல வந்துட்டு என்ன பண்றேன்னா செட்டுங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் வந்துட்டு யூஸ் பண்றேன். அந்த செட் ஃபங்க்ஷன்ஸ்க்குள்ளார வந்துட்டு என்ன பண்றேன்னா லிஸ்ட் 1 வந்துட்டு அசைன் பண்றேன். ஓகேவா. இப்போ என்ன இருக்கும், இந்த செட் வந்துட்டு கிரியேட்டட் ஆயிருக்கும். இப்போ என்ன பண்ணலாம், இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாமா. பிரிண்ட் என்ன பண்றேன் மை செட் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறேன். இப்போ என்ன ஆயிருக்கு 25, 10, 50, 15 அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கு. என்ன ஆகல 10ங்கிற வேல்யூ வந்துட்டு எகைன் வந்துட்டு ரிப்பீட்டட் ஆகல. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு என்ன ஆகுனா நம்மளுடைய செட் வந்துட்டு என்ன ஆகுனா அவாய்டிங் த டூப்ளிகேட் வேல்யூஸ். ஸோ செட் ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாகவும் நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா we can creating the set operations அப்படிங்கறத இந்த இடத்துல வந்து நம்ம வந்துட்டு கொடுக்கணும். ஸோ இதுல வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா first we have to consider about we are going to creating a list or tuple, then substitute in this variable with the set function as an argument. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து என்ன பண்றோம் லிஸ்டையோ இல்ல டுப்புளையோ வந்துட்டு மேக் பண்ணிட்டு இந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய வேரியபிளை செட்டுக்குள்ளார வந்துட்டு என்ன பண்றோம்னா ஒரு ஆர்குமெண்டா வந்துட்டு கொடுத்து என்ன பண்ணலாம் செட் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளால வந்துட்டு உருவாக்க முடியும். ஸோ இதுதான் வந்துட்டு சொல்றாங்க. This is the simplest way of creating the set by using list or tuple அப்படின்னு வந்துட்டு நம்ம வந்துட்டு பார்க்கிறோம். ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு பாத்தீங்கன்னா what are the operations are available in set அப்படின்னு பாத்தீங்கன்னா there are 4 operations. Number 1 union, number 2 என்னது intersection, number 3 difference, number 4 symmetric difference அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன இருக்குன்னா there are 4 kind of set operations are available in Python. அதுல நம்ம first discuss பண்ண போறது என்னன்னு கேட்டோம்னா union. So union அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா it includes all the elements from the 2 or more sets. அதாவது எத்தனை செட் வேணாலும் நம்மளால கிரியேட் பண்ணிக்க முடியும். அந்த செட்ல இருக்கக்கூடிய எல்லா வேல்யூஸையும் நம்ம வந்து என்ன பண்றோம்னா ஒரு சிங்கிள் செட்டுக்குள்ளார வந்துட்டு என்ன பண்றோம் மேக் பண்ண முடியுதுன்னா அரேஞ்ச் பண்ண முடியுதுன்னா தட் இஸ் கால்ட் யூனியன். ஸோ இந்த யூனியன் ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு செட்ல வந்துட்டு எப்படி சார் பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன்னா we can use 2 methods. Number 1 the operator pipe symbol.
அதாவது இந்த இடத்துல வந்துட்டு கொடுத்திருக்காங்க இல்லையா, இதுதான் வந்துட்டு பைப் சிம்பிள் சொல்லி சொல்லுவாங்க. சோ இந்த பைப் சிம்பிள் மூலமா we can connecting the two sets. Otherwise we have another one method that is called union function. So அந்த functions மூலமாக we can joining the two sets in a Python program. So இத ஒரு ப்ரோக்ராமா வந்துட்டு பாத்துறலாமா? Then we can easily observe it. இல்லையா? இப்போ என்ன பண்றோம்னு கேட்டோம்னா ஆல்ரெடி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிக்கிறோம், ஒரு செட் A செட் B ன்னு சொல்லிட்டு வந்துட்டு உருவாக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணலாம்னு கேட்டோம்னா வேற ஒரு புதுசா வந்துட்டு செட் வந்துட்டு உருவாக்குவோம். செட் என்ன பண்றோம்னா 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு உருவாக்குறோம் ஃபர்ஸ்ட் செட். அதனால வந்துட்டு என்ன பண்றோம்னா செட் 1ன்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துறேன். இதுல வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா எலிமெண்ட்ஸ் வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேவா? என்னென்ன எலிமெண்ட்ஸ் 10 15 20 50. ஓகேவா? இதை வந்துட்டு கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் எகைன் செட் 2 இதுக்குள்ளார வந்துட்டு என்ன பண்றேன்னா இதை கொடுக்குறேன். A ஓகே கமா கொடுக்கணும். தென் B கமா C கமா லாஸ்டா வந்துட்டு என்ன பண்றோம்னா D. ஒரு 4 எலிமெண்ட்ஸ் வந்துட்டு கொடுத்துட்டேன். ஓகேவா? இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன சொல்லியிருந்தேன், யூனியன் பண்றது இல்லையா? அதனால யூனியன் செட் அப்படிங்கிற ரெஃபர் பண்றதுக்காக யூ செட் அப்படின்னு வந்துட்டு நான் வந்துட்டு கொடுக்குறேன். ஈக்குவல் டு என்ன பண்றேன், செட் 1 பைப் சிம்பிள் இந்த சிம்பிள் வந்துட்டு போட்டுக்கிறோம். எகைன் செட் 2 அப்படின்னு வந்துட்டு கொடுத்துறோம். இப்ப என்ன ஆயிடுச்சு, ரெண்டு செட்டும் வந்துட்டு ஜாயிண்ட் ஆகி எதுல அசைன் ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா யூ செட் அதுக்குள்ள வந்துட்டு அசைன் ஆயிருக்கு. இப்ப பிரிண்ட் என்ன பண்றோம்னா என்ன பண்றோம், யூ செட்டை வந்துட்டு என்ன பண்றோம்னா பிரிண்ட் பண்றோம். இப்ப வந்துருச்சா D 10 15 C 50 20 B A வந்துருச்சுங்களா? எல்லா ரெண்டுலயும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா அன்ஆர்டர்ட் கலெக்ஷன்ஸ்ல வந்துட்டு அரேஞ்ச் பண்ணி நமக்கு வந்துட்டு என்ன பண்ணிடுச்சு, விசிபிள் பண்ண வச்சிருச்சு. சோ இது வந்துட்டு என்ன ஒன் கைண்ட் ஆஃப் மெத்தட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லியாச்சு. இப்ப அடுத்த மெத்தட் வந்துட்டு பார்க்கணும் இல்லையா, என்ன மெத்தடு, யூனியன் அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் மூலியமா நம்மளால வந்துட்டு பயன்படுத்த முடியுமா? எஸ் we can do it. எப்படின்னு கேட்டீங்கன்னா அதுக்காக கொடுத்துருக்கக்கூடிய ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் இந்த எக்ஸாம்பிள். பாருங்க, செட் யூனியன் செட் A டாட் ஃபர்ஸ்ட் செட்டை எடுத்துக்கிறோம். டாட் யூனியன் எந்த செட்டை வந்துட்டு சேர்க்க போறோமோ அந்த செட். இப்போ நம்ம வந்துட்டு கொஞ்சம் லிட்டில் பிட் மாத்தி பார்ப்போம். என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இடத்துல இருக்கு இல்லையா, இப்போ என்ன பண்றோம்னா யூ அண்டர் ஸ்கோர் செட்டு என்னன்னு வச்சுக்கலாம்னா செட்டு 1 ஈக்குவல் டு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா செட்டு B எடுத்துக்கிறேன். ஃபர்ஸ்ட் என்ன எடுத்துக்கிறேன், செட்டு 2 எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? செட் 2வோட ஆல்ரெடி நம்ம வந்துட்டு ஒன்னு கிரியேட் பண்ணிக்கிறோமே, என்னது செட் A வந்துட்டு கிரியேட் பண்ணிக்கிறோம் இல்லையா? சோ இப்போ என்ன பண்றோம்னா இந்த இடத்துல வந்துட்டு என்ன பண்ணணும்ங்கறத பாத்துக்கோங்க. டாட் அப்படிங்கிற மெம்பர்ஷிப் லேபிள் வந்துட்டு வச்சிருக்காங்க. ஓகேவா? அதனால இந்த இடத்துல நம்ம வந்துட்டு என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா டாட் சிம்பிள் வந்துட்டு யூஸ் பண்ணணும். செட் 2வோட டாட் யூனியன் எத UNION யூனியன் எதை நான் சேர்த்துறேன்னா செட் அண்டர் ஸ்கோர் A அப்படிங்கிறது வந்துட்டு சேர்த்துறேன். ஓகேவா? இப்ப என்டர் கொடுங்க. இட் வில் பி ஜாயின்ட். ஓகேவா? செட் ஏல வந்துட்டு என்னென்ன வேல்யூ இருக்கு, 3.14 10 A and 15. ஓகேங்களா? செட் 2ல வந்துட்டு என்னென்ன இருந்தது, A B C D அப்படிங்கிற ஒரு 4 எலிமெண்ட் இருந்தது. இப்ப இதை வந்துட்டு பிரிண்ட் பண்றோம். என்னன்ட்டு பிரிண்ட் யூனியன் செட் 1 அதை வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். கொடுத்து பாருங்க வந்துருச்சா? சோ A மட்டும் ரிப்பீட்டட் ஆயிருக்காது, ஏன்னா இந்த இடத்துல ஒரு A இருக்கு. சோ அந்த A வந்துட்டு ஆல்ரெடி வந்துட்டு செட் Aல இருக்கிறதுனால ஒரே ஒரு டைம் மட்டும் நமக்கு வந்துட்டு என்ன ஆகுதுன்னா என்ன அது எடுத்துக்குது. ஓகேவா? சோ திஸ் இஸ் த சிம்பிளஸ்ட் வே ஆஃப் டு என்ன பண்றோம், ஜாயினிங் த டூ செட்ஸ் ஆஃப் வேல்யூஸ். ஓகேவா? சோ இது செட் ஆபரேஷன்ஸ் ஓவர். இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இன்டர்செக்ஷன். சோ இன்டர்செக்ஷன்னா வந்துட்டு என்ன மீனிங், இன்டர்செக்ஷன் இஸ் நத்திங் பட் காமனா இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸை என்ன பண்ணுது நம்ம வந்துட்டு எடுக்கிறதுக்கு பேரு தான் வந்துட்டு இன்டர்செக்ஷன். ரெண்டு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் செட்ஸ் இருக்கு. அதுல காமன் எலிமெண்ட்ஸ் என்னவோ அந்த காமன் எலிமெண்ட்ஸை மட்டும் தனியா பிரிச்சு எடுக்கிறதுக்கு பேரு தான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா இன்டர்செக்ஷன். சோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ பெர்ஃபார்ம்டு பை டூ ஆப்ஷன்ஸ். நம்பர் 1 அண்ட் அப்படிங்கிற ஒரு ஆபரேட்டர் மூலியமா நம்மளால வந்து என்ன பண்ண முடியும்னா இன்டர்செக்ஷன்ஸ் பண்ண முடியும். அனதர் ஒன் இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மூலியமா வந்துட்டு என்ன பண்ண முடியும்னா நம்மளால வந்துட்டு இதை வந்துட்டு மேக் பண்ண முடியும். ஓகேவா? சோ இப்போ நம்ம வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிள் பார்ப்போமா? சோ பார்த்தோம்னா லிட்டில் பிட் we can easily observing the
கான்செப்ட். ஓகேவா? இப்போ என்ன பண்றோம்னு கேட்டோம்னா, கன்சிடர் திஸ் எக்ஸாம்பிள். செட் A24 and D இருக்கு, ABCD இருக்கு. இப்போ இதுல ரெண்டும் காமனா இருக்கக்கூடியது வந்துட்டு என்ன, ஏவும் டியும். ஸோ ஏடி அப்படிங்கிறது வந்துட்டு என்ன ஆயிடுச்சுன்னா பிரிண்ட் ஆயிடுச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு இந்த ப்ரோக்ராம்ல வந்து நம்ம வந்துட்டு பார்க்க போறோம், எப்படி வந்துட்டு ஒர்க் ஆகுது அப்படிங்கிற வந்துட்டு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ பார்த்துடலாமா? once again. கிளியர் பண்ண முடியுதுன்னு பார்க்குறேன், வேற ஒன்றும் இல்லை. we have some options but என்னங்கிறது வந்துட்டு கண்டுபிடிக்க முடியல. சரி பார்த்துக்கலாம். ஒரு செட் வந்துட்டு கிரியேட் பண்றோம். என்ன பண்றோம்னா செட்டு ஏ அப்படிங்கிறது வந்துட்டு கிரியேட் பண்றோம். அதுல வந்துட்டு என்ன பண்றோம்னா ஒரு 4 கேரக்டர், என்னது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்குவோமா. ஏபிசிடி, ஏ கமா பி கமா சி கமா டி. ஓகே, ஃபர்ஸ்ட் செட் இஸ் கிரியேட்டட். நெக்ஸ்ட் வந்துட்டு செட் பி. இதில் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டோம்னா சேம் திங் ஏ, அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணுறோன்னு கேட்டோம்னா 2 கமா 4 கமா டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர். ஓகே, இது ரெண்டையும் கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ என்ன சொன்னோம், செட்டு சி இதுக்குள்ளார வந்துட்டு என்ன பண்ணுறோம்னா இன்டர்செக்ட் பண்ணுறோம். எப்படி இன்டர்செக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன், செட்டு அண்டர்ஸ்கோர் ஏ அண்ட் இந்த சிம்பிள் போட்டு செட்டு அண்டர்ஸ்கோர் பி. ஓகே, it will be intersected now. இப்போ என்ன பண்றோம், print set underscore c. இப்போ பாருங்க என்ன வந்திருக்கு, இந்த காமனா இருக்கக்கூடியது d and a மட்டும் வருது. ஓகேவா? ஸோ இதே தான் வந்துட்டு என்ன சொல்லுவோம், இன்டர்செக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மூலியமாவும் நம்ம வந்துட்டு பயன்படுத்தலாம். சரியா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இதுக்கு அடுத்து இன்டர்செக்ஷனுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா டிஃபரன்ஸ். ஸோ டிஃபரன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, இட் இன்க்ளூட் ஆல் தி எலிமெண்ட்ஸ். என்ன பண்ணுது, எல்லா எலிமெண்ட்ஸும் இன்க்ளூட் பண்ணிக்கும் தட் ஆர் இன் த ஃபர்ஸ்ட் செட். ஓகேவா? எந்த செட்டுக்குள்ள நம்ம வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த செட்டுக்குள்ள வந்துட்டு என்ன பண்ணணும்னா இது பண்ணிடும், பட் நாட் இன் த செகண்ட் செட். ரெண்டாவது செட்டுக்குள்ளார அது வராது. ஸோ த மைனஸ் ஆப்ரேட்டர் இஸ் யூஸ்டு டு டிஃபரன்ஸ் செட் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. மைனஸ் ஆப்ரேட்டர் தான் வந்துட்டு என்னன்னு பண்றோம்னா டிஃபரன்ஸ் செட்டுக்காக யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ஆப்ரேட்டர். அதர்வைஸ் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மூலியமா நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா இந்த ஆப்ரேஷன்ஸ் வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ கன்சிடர் த எபோவ் எக்ஸாம்பிள். இப்போ என்ன பண்றாங்க, பிரிண்ட் செட்டு ஏ மைனஸ் செட் பி அப்படின்னு வந்துட்டு கொடுக்குறாங்க. ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு என்ன பண்ண போறேன்னா டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வச்சு பண்ண முடியுமா அப்படின்னு வந்துட்டு பார்க்க போறேன். ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்றேன்னு கேட்டேன்னா பிரிண்ட், ஓகேவா, என்ன பண்ணிக்கிறோம்னா செட்டு அண்டர்ஸ்கோர் பி. ஓகே, தென் வந்துட்டு என்ன பண்ணிருக்கோம்னு சொல்லியிருக்காங்க டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு கீவேர்டு வந்துட்டு யூஸ் பண்ணணும். டாட் வச்சு டிஐஎஃப்எஃப் ஆர்ஜிஎன்சிஇ டிஐஎஃப்எஃப்இஆர்ஜிஎன்சி டிஃபரன்ஸ். கீவேர்டு கரெக்டா இல்லைன்னா தப்பா இருந்ததுன்னா வராது. டிஐஎஃப்எஃப்இஆர்ஜிஎன்சிஇ. ஓகே, கரெக்டா தான் கொடுத்துருக்குறோம். எது, செட்டு அண்டர்ஸ்கோர் ஏ, அதை வந்துட்டு மேக் பண்றோம். ஓகே, ஸோ இப்போ இதை வந்துட்டு என்ன பண்றோம்னா பிரிண்ட் பண்ணி பார்த்தோம்னா என்ன வரும், 2 and 4. ஸோ அதுதான் வரல.
ஓகேவா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்களா, ஸோ இதுதான் வந்துட்டு சொல்றோம். இப்போ இதுவே வந்துட்டு மறுபடியும் வந்துட்டு என்ன பண்றீங்கன்னா பிரிண்ட் இப்படி கொடுத்து பாருங்க, செட் அண்டர் ஸ்கோர் ஏ மைனஸ் செட் அண்டர் ஸ்கோர் பி. இப்போ கொடுத்து பாருங்க என்ன வருதுன்ட்டு. சியும் பியும் வரும். ஏன்னா ஏடி இருக்கு, அதனால சிபி இல்லைங்கிறதுனால சிபி வந்துட்டு எடுத்துக்கிச்சு எதுல, செட் ஏல இருந்து. ஸோ ஃபர்ஸ்டா வந்துட்டு எதை கொடுக்குறோமோ அதுக்குள்ளோட இன்க்ளூட் பண்ணி இல்லாதது வந்துட்டு தனியா எடுத்து கொடுக்கும். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லணும்னா செட் டிஃபரன்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்றோம். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா, செட் டிஃபரன்ஸ் கிடைத்தது. சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படின்னா என்ன அப்படிங்க வந்துட்டு கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஸோ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்னா வந்துட்டு என்ன? So it can include all the elements that are in two sets. A, B ல ரெண்டுலயுமே இருக்கிறது வந்துட்டு என்ன பண்ணீங்கன்னா இன்க்ளூட் பண்ணிக்கோ, பட் நாட் த ஒன் தட் ஆர் காமன் டு செட். அதாவது அதுல காமனா இல்லாதது எதுவோ அதை வந்துட்டு என்ன பண்ணணும், நமக்கு வந்துட்டு பிரிண்ட் பண்ணி காட்டும். ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ரெண்டு என்ன, கேரட் ஆபரேட்டர் அந்த பவர் சிம்பிள் மூலியமா பண்ணலாம், இல்லைன்னா சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன்ஸ் மூலியமா நம்மளால வந்துட்டு பண்ண முடியும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. பண்ணி பார்த்துருவோமா? இப்போ என்ன பண்றோம்னா பிரிண்ட் set a dot symetric underscore difference. இப்போ இதுல வந்து என்ன பண்ணிக்கிறோம், set underscore b அப்படின்னு வந்துட்டு கொடுத்துறோம். ஓகேவா? கிளியரா? இப்போ என்ட்ரி பண்ணி பாருங்க எது எது இல்ல. ஸோ இதுல 2 4 இல்ல செட் ஏல, அதனால 2 4 வந்துருச்சு. ஸோ இதுல வந்துட்டு என்ன இல்ல, சியும் பியும் இல்ல, ஸோ சிபி வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு பேரு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, என்னது, சிமெட்ரிக் டிஃபரன்சஸ் அடுத்தது செட்ஸ் முடிஞ்சது. செட்ஸ்ல வந்துட்டு ப்ரோக்ராம்ஸ் தான் நிறைய கொடுத்துருக்காங்க, அது புக்கை பார்த்துக்கோங்க. ஸோ டு யூ ஹாவ் எனி டவுட்ஸ், யூ ஜஸ்ட் கிளாரிஃபை வித் மீ. ஸோ இப்போ இதுக்கு அடுத்து வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கான்செப்ட் வந்துட்டு இருக்கு. என்னது, டிக்ஷனரி அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு கான்செப்ட். ஸோ டிக்ஷனரி அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, ஸோ டிக்ஷனரினா வந்துட்டு என்ன, இட் இஸ் ஆல்சோ ஏ டேட்டா டைப். அதுவும் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா டேட்டா டைப் தான். ஸோ அந்த டேட்டா டைப் வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, இப்போ இது வந்துட்டு என்ன ஆச்சு, ஒரு காமனா தானே வந்துட்டு எடுத்துக்கிச்சு. என்ன பண்ணுச்சு, இது வந்துட்டு என்னவா இருந்தது, காமனா இருக்கக்கூடிய வேல்யூஸ் வந்துட்டு எடுத்துக்கிச்சு இல்லையா? ஆனா இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா, டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா, டேட்டா ஸ்ட்ரக்சர் ஃபார்மட் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்ல என்ன பண்ணும்னு கேட்டீங்கன்னா, இது வந்துட்டு ஒர்க் பண்ணும். என்ன ஃபார்மட்ல, டேட்டா ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிற ஒரு ஃபார்மட்ல வந்துட்டு என்ன பண்ணும்னா இது வந்துட்டு ஒர்க் பண்ணும் அப்படிங்கறத வந்துட்டு கான்செப்ட். ஓகேவா? ஸோ அதுதான் வந்துட்டு நம்ம வந்துட்டு என்ன பண்ண போறோம்னா இப்போ டிஸ்கஸ் பண்ண போறோம். So just wait. Few minutes. கொஞ்சம் இது பண்ணுங்க, நான் புக் எடுத்துறேன். So my dear students, welcome you. Sorry for the interruptions. So next topic நம்ம வந்துட்டு என்ன பார்க்கறோம்னு கேட்டீங்கன்னா டிக்ஷனரிஸ். இப்போ செட்ல வந்துட்டு எப்படி செட் ஆபரேஷன்ஸ், யூனியன், தென் வந்து இன்டர்செக்ஷன், டிஃபரன்ஸ், அதுக்கப்புறமேட்டுக்கு வந்துட்டு சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் பார்த்தோமோ, அதே மாதிரி டிக்ஷனரி அப்படிங்க வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, டிக்ஷனரி இஸ் எ மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ். மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ்னா எல்லா பேட்டர்ன்லயும் நம்மளால எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஸ்டோர் பண்ண முடியும். இப்போ என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ லிஸ்ட்லயோ இருக்கிற மாதிரியோ இல்ல டுபிள்ஸ்ல இருக்கிற மாதிரியோ நம்மளால வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா, இதுல டைரக்டா வேல்யூஸ் வந்துட்டு என்ன பண்ண முடியாதுன்னா எலிமெண்ட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ண முடியாது. we can storing the values with the key elements அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதாவது stores the elements with key options. அதாவது keys அப்படிங்க வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, key அப்படிங்க வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு இது மாதிரி அதாவது வந்துட்டு என்ன சொல்லலாம், ஒரு ஹெட்டிங் மாதிரி வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா கிரியேட் பண்ணி அதுக்கு டைரக்டா வேல்யூஸ் வந்துட்டு அசைன் பண்றதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்லுவோம்னா கீஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ அந்த வேல்யூஸையும் அந்த ஹெட்டிங்ஸையும் எப்படி நம்ம வந்துட்டு செப்பரேட் பண்ணலாம், கீஸையும் செப்பரேட் பண்ணலாம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த கோலன் சிம்பிள். அதே மாதிரி இன்னொரு இதை வந்துட்டு கீஸ் வந்துட்டு எப்படி செப்பரேட் பண்ணி காட்டலாம்னா வித் த ஹெல்ப் ஆஃப் த கமா. ஸோ இது எல்லாமே வந்துட்டு எதுல இருக்கணும்னு கேட்டீங்கன்னா கர்லி பிரேசஸ்க்குள்ள தான் நம்ம வந்துட்டு என்ன பண்ணுவோம்னா அந்த டிக்ஷனரிஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணுவோம். இப்போ இங்க பாருங்க, டிக்ஷனரி நேம், அதாவது நம்ம என்ன கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த டிக்ஷனரியோட நேம். இப்போ key1 அப்படிங்கிறது வந்து என்ன, ரெஜிஸ்டர் நம்பரா இருக்கலாம், இல்ல நேமா இருக்கலாம், வாட் எவர் இட் மேபி. ஸோ அதுக்கு ரிலேட்டடான வேல்யூஸ் அதை அப்படி செப்பரேட் பண்றதுக்கு அதே மாதிரி எத்தனை வேல்யூஸ் நம்ம வந்து டிஃபைன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அத்தனை வேல்யூஸ்.
இப்ப சிம்பிளா வந்துட்டு இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. டிக்ஷனரி ஸ்டூடெண்ட் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துருக்கிறோம். ஓகேவா? அதுல வந்துட்டு என்னென்ன கொடுத்துருக்காங்க, ரோல் நம்பர், நேம், கிளாஸ், அப்புறம் மார்க்ஸ் இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நம்ம கிரியேட் பண்ணியே பார்த்துருவோமே. ஸோ கிரியேட் பண்ணி பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் உனக்கு வந்துட்டு புரியும். DICT _ STD அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துறோம். ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்குள்ளார ஃபர்ஸ்ட் நான் வந்துட்டு என்ன பண்றேன்னு கேட்டீங்கன்னா ரோல் நம்பர் அப்படிங்க வந்துட்டு உருவாக்குறேன். என்ன சொல்றேன், ரோல் நம்பர். ஸோ இது பண்ணிட்டு சிங்கிள் கோட்ஸை போட்டு கோலன் வச்சு எகைன் வந்துட்டு இதுக்குள்ள வந்துட்டு நம்பர் 1 2 பி கிளாஸா நம்ம BCS கம்ப்யூட்டர் சயின்ஸ் என்ன பண்றோம் 0 1 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு அசைன் பண்றோம். தென் கமா கொடுக்குறோம். கமா கொடுத்துட்டு எகைன் வந்துட்டு என்ன பண்றோம், நெக்ஸ்ட் ஹெட்டிங் ஸ்டூடெண்ட் நேம். ஓகேங்களா? அப்ப S_ நேம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு டிஃபைன் பண்றேன். ஸோ இப்போ சிங்கிள் கோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி கோலன் வச்சு இப்போ என்னுடைய பேர் என்ன பேர் வரலாம், ஏதாவது ஒரு பேர். ஓகேங்களா? அன்வர், ஓகேவா, அன்பு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு நேம் வந்து நம்ம வந்துட்டு கொடுக்குறோம். ஸோ அன்பு அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்து என்ன பண்ணிக்கிறோம், இதையும் வந்துட்டு சேவ் பண்ணிட்டோம். ஸோ எகைன் அதுக்கடுத்து அவனுடைய வேற என்ன டீடைல்ஸ் வாங்கலாம், ஏதாவது வந்துட்டு மார்க் டீடைல்ஸ் வாங்கலாம் இல்லையா? அப்போ வந்துட்டு என்ன பண்றோம்னா எகைன் சிங்கிள் கோட்ஸ் வச்சு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறோம். தமிழ் கொடுத்துட்டு அதுல வந்துட்டு மார்க்ஸ் வந்துட்டு என்ட்ரி பண்றோம். ஓகேவா? என்னது ஒரு 90 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு ஒரு மார்க் வந்துட்டு என்ட்ரி பண்றோம். ஸோ கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இப்போ இதை வந்துட்டு என்ன பண்றோம்னா என்ன பண்றோம், க்ளோஸ் பண்ணிட்டு என்ட்ரு கொடுங்க. இப்போ பிரிண்ட் எதை பிரிண்ட் பண்ண போறோம், டிக்ஷனரி வேல்யூவை DICT _ STD அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துட்டு என்ட்ரு கொடுத்து பாருங்க. என்ன வருது, ரோல் நம்பர், ஸ்டூடெண்ட் நேம் அண்ட் தமிழ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன வருது, மார்க்ஸ் வந்துட்டு வருது இல்லையா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு சொல்றோம்னா டிக்ஷனரி. இட் இஸ் கால்ட் மிக்ஸ்டு கலெக்ஷன்ஸ் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். சரியா? இப்ப நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த டிக்ஷனரி காம்ப்ரஹென்ஷன்ஸ் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, இட் இஸ் another way of creating dictionary. அதாவது இது வந்துட்டு என்ன, இன்னொரு வே ஆஃப் டிக்ஷனரி நம்மளால வந்துட்டு உருவாக்க முடியும். அதாவது if the condition is optional and if satisfied, ஓகேவா, if satisfied only those values in the sequences are evaluated and using the expressions which satisfy the conditions. அதாவது ஒரு conditions நம்ம வந்துட்டு மேக் பண்ணி அந்த conditions மூலமா நம்ம வந்து என்ன பண்றோம், evaluate பண்ணி அந்த condition satisfied இருந்தா மட்டும் we can creating the dictionary value. So for an example இங்க வந்துட்டு கொடுத்துருக்கான் பாரு, dict அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன கொடுத்துறான் x. அதுக்கப்புறம் வந்துட்டு பண்றான் அந்த x குள்ளார எலிமெண்ட்ஸ் வரணும். என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரணும், 2 × x for x in range 1, 10 அப்படின்னு வந்துட்டு கொடுத்துறாங்க. அதாவது x ஓட வேல்யூ 1. ஸோ அந்த 1 வந்து என்ன பண்றாங்க 2 × 1 வந்துட்டு பிரிண்ட் பண்ணி அதை அசைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் வந்து என்ன பண்றாங்க 1 இன்க்ரிமெண்ட் பண்ணி 2 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து அந்த கண்டிஷன்ஸ் வந்துட்டு என்ன பண்றாங்க மேக் பண்ணி அதன் மூலியமா வந்து என்ன பண்றாங்க வேல்யூஸ் கேன் பி ஜெனரேட்டட். ஸோ இது வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னா இன்னொரு டைப். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5th டேபிள் எடுத்துக்கோங்க, நம்ம அப்படி எடுத்துக்குவோம். என்ன பண்றோம், DICT அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்தாச்சு. ஈக்குவல் டு என்ன பண்றோம் என்ன பண்றோம் ஃபர்ஸ்ட் வந்துட்டு x. ஸோ x வந்துட்டு கொடுத்தாச்சு. அதுக்கடுத்து மல்டிப்ளிகேஷன்ஸ் கொடுத்தாச்சு. எந்த டேபிள், 5th டேபிள். ஓகே, 5 கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஃபார், ஓகேவா, என்ன பண்ணணும் ஃபார் x இன் ரேஞ்ச் இதுல இருந்து வரணும்னு கேட்டீங்கன்னா 1 to 11 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்தாச்சு. ஓகேவா? இதை கம்ப்ளீட் பண்ணிட்டு என்ன பண்றோம், கர்லி பிரேசஸ் வந்துட்டு கொடுக்குறோம். இப்ப பிரிண்ட் என்ன பண்றீங்க, DICT அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுங்க. வருதா, என்ன வருது 35. இப்ப ஏன் எனக்கு வந்துட்டு அந்த முன்னாடி வந்துட்டு அந்த எலிமெண்ட் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 5 10 15 அந்த 5th எலிமெண்ட்ஸ் வந்துட்டு வந்துருச்சு. 5th டேபிள் வந்துட்டு வந்துருச்சு. பட் அந்த ப்ராப்பர் சீக்வன்சஸ் ஏன் வரல அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா DICT. இப்ப நல்லா கவனிங்க, இந்த இடத்துல வந்துட்டு x கோலன் வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு என்ன பண்ணோம், x பவர் 5 வேண்டாம், இப்ப 6 வந்துட்டு கொடுப்போம் 6. அதுக்கப்புறம் என்ன பண்றோம்னா ஃபார் x இன் ரேஞ்ச் ஒரு 5 வேல்யூ மட்டும் எடுத்துக்கோமா, 1 to 6 அப்படின்னு வந்துட்டு கொடுத்து வரோம். அந்த ரேஞ்ச் வேல்யூ வந்துட்டு என்ன பண்றோம் 6 வரைக்கும் வந்துட்டு கொடுக்குறோம். இப்போ என்ன இருக்கும், அந்த டிக்ஷனரி வந்துட்டு மேக் ஆயிருக்கும். பிரிண்ட் இப்போ DICT அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுங்க. என்ன வருது,
ஒரு 6 6, 2 6 12, 3 6 18, 4 6 24, 5 6 30 இப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு என்ன பண்ண முடியும், we can make the dictionary values. ஸோ இது வந்துட்டு ஒரு ஒன் ஆஃப் த வே அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்துட்டு என்ன டிஸ்கஸ் பண்றோம் இந்த டிக்ஷனரியிலேயே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா how we are going to accessing the elements. ஸோ அதுதான் வந்துட்டு சொல்றாங்க accessing, adding and modifying and deleting the elements from the dictionary. So we can accessing all the elements from the dictionary is very similar as list and tuples. So listல எப்படி நம்ம வந்துட்டு access பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலயும் வந்துட்டு பண்ண போறோம். So we can simply வந்துட்டு எப்படி access பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா print அப்படிங்கிற ஒரு functions மூலியமா we can accessing all the elements in our dictionary. So if you want to accessing the particular element with the square bracket can be used along with the key. அதாவது ஒரு பர்டிகுலர் எலிமெண்ட்டை மட்டும் நான் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்கா வந்துட்டு என்ன பண்ணணும்னா ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ ஃபீல் பண்ணீங்கன்னா அப்போ வந்துட்டு என்ன பண்ண சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா அதை வந்துட்டு என்ன பிராக்கெட்ல கொடுக்கணும், ஸ்கொயர் பிராக்கெட்ல வந்துட்டு கொடுத்து அந்த எலிமெண்ட் வந்து நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்கோங்களேன், இந்த இது வேண்டாம், நம்ம என்ன எடுத்துக்கலாம்னு கேட்டீங்கன்னா இந்த ப்ரோக்ராம் எடுத்துக்கலாம். எங்கப்பா இது இந்த இடத்துல இப்போ எனக்கு வந்துட்டு என்ன பண்ணணும், தேர்ட் எலிமெண்ட் வந்துட்டு எடுக்கணும். அப்போ வந்துட்டு என்ன பண்ணலான்னு கேட்டீங்கன்னா பிரிண்ட், ஓகேங்களா, dict, ஓகே. இப்போ ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளார 3 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துடலாம். இப்போ கொடுத்துட்டு ஓகே கொடுங்க. என்ன வருது, அந்த தேர்ட் எலிமெண்ட் என்ன 18 வந்துட்டு பிரிண்ட் ஆயிடுச்சா. ஸோ இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் பொசிஷனை நம்ம வந்துட்டு இல்லைன்னா பர்டிகுலர் அந்த எலிமெண்ட் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா நம்ம இந்த மாதிரி மீன் பண்ணி நம்மளால வந்துட்டு எடுத்துக்க முடியும். ஸோ இப்போ உனக்கு வந்துட்டு இன்னொரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். பிரிண்ட், இப்போ இந்த இடத்துல வந்து என்ன பண்றோம், dict std அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கு. ஸோ இதுக்குள்ளார வந்துட்டு என்ன பண்றேன், ஸ்பெசிபிக்கா ஸ்டூடெண்ட் நேம் வேணும். அப்ப ஸ்கொயர் பிராக்கெட்ல s அண்டர்ஸ்கோர் நேம் அப்படின்னு வந்துட்டு கொடுத்து பாருங்களேன் என்ன வருதுன்ட்டு. அன்பு வந்துருச்சா. ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் ஆக்சஸிங் த எலிமெண்ட்ஸ். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ணிக்க முடியும்னா நம்மளால வந்துட்டு எலிமெண்ட்ஸ் வந்துட்டு ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இப்போ இஃப் யூ வாண்ட் டு ஆடிங் த நியூ வேல்யூ அப்படின்னா வந்து என்ன பண்ணலாம், அந்த டிக்ஷனரி நேமை கொடுத்துட்டு என்ன பண்ணிக்கலாம், கீ வேல்யூ செட் பண்ணி நம்ம வந்துட்டு அந்த வேல்யூ வந்துட்டு கொடுத்தோம்னா அது வந்துட்டு என்ன ஆயிருக்கும், ஆட் ஆயிக்கும் அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுவே எடுத்துக்குவோம். என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு என்ன பண்ணும், டிக்ஷனரி வேல்யூ கொடுத்தாச்சு. ஓகேவா, என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்துட்டு டிக்ஷனரி அப்படிங்கிற அந்த இதை வந்துட்டு டிக்ஷனரி நேம் வந்துட்டு கொடுத்தாச்சு. ஆஃப்டர் தட் வந்துட்டு என்ன பண்ணணும், கீ வேல்யூ வந்துட்டு செட் பண்ணணும் இல்லையா. ஸோ அந்த கீ வேல்யூ வந்துட்டு எப்படி செட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளார சிங்கிள் கோட்ஸ்குள்ளார நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட் தமிழ் மார்க் கொடுத்தேன்னா இப்போ வந்துட்டு இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுக்குறேன். ஓகேவா, கொடுத்து என்ன பண்றேன், ஸ்கொயர் பிராக்கெட்டை கம்ப்ளீட் பண்ணி ஈக்குவல் டு கொடுத்து அதுக்குள்ள வந்துட்டு என்ன பண்றேன்னா 80 அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு வேல்யூஸ் வந்துட்டு அசைன் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ நவ் த வேல்யூஸ் கேன் பி ஆடட் இன் டு த டிக்ஷனரி. ஓகேவா, டிக்ஷனரியில வந்துட்டு ஆட் ஆயிடுச்சு. இப்போ பிரிண்ட் என்ன பண்றோம், dict அதை வந்துட்டு கொடுத்து பாருங்க, ஆட் ஆயிருக்கா, இங்கிலீஷ் 80 அப்படின்னு சொல்லிட்டு வந்து என்ன ஆயிருக்கு, ஆட் ஆயிருக்கும். ஸோ திஸ் இஸ் த வே ஆஃப் ஆடிங் த எலிமெண்ட்ஸ். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா எப்படி வந்து நம்ம வந்துட்டு கிளியர் பண்ணலாம், வேல்யூஸ் வந்துட்டு கிளியர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா we can modifying the elements with very similar to adding the elements. ஸோ பைத்தான்ல வந்துட்டு delete அப்படிங்கிற ஒரு இது மூலியமா நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா delete பண்ணிடலாம். del keyword is used to deleting the entire dictionary elements. So the clear function is used to deleting all the elements in the dictionary. ஓகேங்களா, ஸோ கிளியர் அப்படிங்கறது வந்து என்ன பண்ணிக்கலாம்னா யூஸ் பண்ணோம்னா அது என்ன ஆகும், அந்த எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே மட்டும் கிளியர் பண்ணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து கொடுத்துருக்கான் பாரு, டிக்ஷனரி நேம் கொடுத்துட்டோம்னா ஒரு கீ வேல்யூ கொடுத்தோம்னா அந்த பர்டிகுலர் கீ மட்டும் வந்துட்டு என்ன ஆகும், நமக்கு வந்துட்டு டெலீட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த இது எடுத்துக்கோங்க, டெல் இது dict-க்குள்ளார இந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்குள்ளார நான் வந்துட்டு என்ன பண்ணிடுறேன், இங்கிலீஷ் அப்படின்னு வந்துட்டு கொடுத்துறேன். ஓகேவா, இப்போ கொடுத்தாச்சு, என்ன ஆயிருக்கும், இது வந்துட்டு delete ஆயிருக்கும். இப்போ பாருங்க பிரிண்ட் என்னன்னு கொடுத்தீங்கன்னா dict அந்த டிக்ஷனரியை வந்து நான் வந்துட்டு பிரிண்ட் பண்றேன். இப்போ இங்கிலீஷ்ங்கிறது இருக்கா, இல்ல. அப்போ வந்துட்டு என்ன ஆயிடுச்சு, ரிமூவ் ஆயிடுச்சு. இது வந்துட்டு ஒரு சிங்கிள் எலிமெண்ட் வந்துட்டு ரிமூவ் பண்றதுக்கு.
இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா அந்த இதை வந்துட்டு கிளியர் பண்றது டிக்ஷனரி நேம் டாட் கிளியர் டு டெலிட்டிங் அண்ட் என்டையர் டிக்ஷனரி. அதாவது அதுல இருக்கக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்துட்டு ரிமூவ் பண்ணணும். டெலிட்டிங் த ஆல் த எலிமெண்ட்ஸ் அப்படின்னா என்ன பண்ணிக்கலாம், அந்த டிக்ஷனரி நேம் டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தோம்னா அது எல்லாமே கிளியர் ஆயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பாருங்க இந்த இடத்துல வந்துட்டு dict டாட் clear அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருங்க. என்ன இருக்கும், built-in method clear of a dictionary object at அப்படின்னு சொல்லிட்டு வருது. ஏதோ எரர்ங்கிற மாதிரி வருது. சம்திங் ராங். என்னன்னு பார்ப்போம். என்ன கொடுத்துருக்காங்க, dict டாட் கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருக்காங்க. நம்மளுடைய இது பேர் என்னப்பா, dict தானே, கரெக்டா தான் கொடுத்துருக்குறோம். அப்புறம் என்ன print dict dict.cl again தப்புன்னு வருது. சம்திங் இது பார்த்துக்கலாம் என்னன்னு நம்ம வந்துட்டு இது பண்ணிக்கலாம். டிக்ஷனரி நேம் டாட் கிளியர். ஓ சாரி, நான் என்ன பண்ணலன்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டேன். அது என்னங்கிறது வந்துட்டு இப்போ சொல்கிறேன். என்னன்னு கேட்டிங்கன்னா dict டிக்ஷனரியோட நேம் டாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா clear அந்த பெராந்திசிஸ் பிராக்கெட் வந்துட்டு விட்டுட்டேன். இப்போ கிளியர் ஆயிடுச்சு. இப்போ print dict கொடுத்து பாருங்க, எம்டி தான் வந்துட்டு வரும். இப்போ ஃபுல்லாகவே இது பண்ணோம்னா del dict என்ன ஆகிடும், என்டையராகவே வந்துட்டு என்ன ஆகும்னா டெலிட் ஆகிருக்கும். இப்போ பிரிண்ட் கொடுத்து dict அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தீங்கன்னா என்ன ஆகாது, அதில் எந்த எலிமெண்ட்ஸும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு நமக்கு வந்துட்டு டிஸ்பிளே ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா டிக்ஷனரியில் நம்ம டிஸ்கஸ் பண்ணக்கூடிய பாயிண்ட்ஸ். இப்போ நெக்ஸ்ட் வந்துட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு 3 மார்க் கொஸ்டினில் கேட்கலாம், டிஃபரன்சஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரின்ட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், லிஸ்ட் அப்படிங்கிறது வந்துட்டு என்ன, இட் இஸ் அன் ஆர்டர்டு செட் ஆஃப் எலிமெண்ட்ஸ், ஆர்டர்டாக இருக்கும். ஆனால் டிக்ஷனரி வந்துட்டு எப்படி நமக்கு வந்துட்டு என்ன ஆகும், இட் இஸ் a டேட்டா ஸ்ட்ரக்சர். ஸோ அண்ட் ஆல்சோ இட் இஸ் மேட்சிங் ஒன் எலிமெண்ட். ஒவ்வொரு எலிமெண்டா வந்துட்டு என்ன பண்ணுன்னா மேட்ச் பண்ணும். எப்படி மேட்ச் பண்ணுது, அந்த கீ எலிமெண்ட்ஸை வச்சு வந்துட்டு என்ன பண்ணுதுன்னா மேட்ச் பண்ணிக்கும். நெக்ஸ்ட் வந்துட்டு என்ன பாயிண்ட் சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா the index value can be used to accessing a particular element. இதுல லிஸ்ட்ல. அதுவே டிக்ஷனரியில வந்துட்டு என்னன்னு சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா key represents the index, so the key may be a number of a string அப்படின்னு வந்துட்டு சொல்றாங்க. ஓகேவா? ஸோ மூணாவது பாயிண்ட், list are used to look up a value whereas a dictionary is used to take one value and look up to another value. சரிங்களா? ஒரு வேல்யூ எடுத்துட்டு அடுத்த வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணிட்டு இருக்கோம், பார்த்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா டிஃபரன்சஸ் பிட்வீன் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரி. ஸோ இதோட நம்மளுடைய 9th லெசன் ஓவர். ஸோ ஆல்ரெடி நம்ம வந்துட்டு என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா 10th லெசன் கிளாஸஸ் அண்ட் ஆப்ஜெக்ட்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கு அடுத்து நம்ம வந்துட்டு பார்க்கக்கூடிய லெசன்ஸ் வந்துட்டு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா 11th லெசன் டிபிஎம்எஸ் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதை பார்க்க முடிஞ்சா பார்ப்போம். அதர்வைஸ் எதை பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா ஸ்ட்ரக்சர் query லாங்குவேஜ் தான் அடுத்தது. SQL 3வது யூனிட் ஃபுல்லாவே இதுதான் இருக்கு. ஸோ we can see எது வந்துட்டு நமக்கு வந்துட்டு பெட்டர் பாசிபிலிட்டிஸ் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நான் அதை வந்து டிஸ்கஸ் பண்றேன். ஓகேவா? பைத்தான்ல வர பைத்தான் அண்ட் CSV ஃபைல்ஸ் பார்க்கலாமா, இல்லை டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் டிபிஎம்எஸ்ஏ பார்க்கலாமா அப்படிங்கறத வந்துட்டு பார்த்துருவோம். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் நம்ம வந்துட்டு 10 லெசன்ஸ் கவர் பண்ணியாச்சு. ஸோ இதில் இதுக்கு மேலே வந்துட்டு என்னென்னா நீங்கள் ஏதாவது படிக்கக்கூடிய வேலை வந்துட்டு உங்களுக்கு தான், கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்சிருங்க. ஸோ we will discuss in next class. So thank you my dear students. ஸோ யூனிட் டெஸ்ட் மார்க் வந்துட்டு நெக்ஸ்ட் கிளாஸில் வந்துட்டு நெக்ஸ்ட் இதில் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு அப்டேட் ஆகிடும். எல்லாமே திருத்தியாச்சு, நல்லா பண்ணியிருக்கிறீங்க, சில பேர் நல்லா பண்ணலை. ஸோ கொஞ்சம் அந்த கொஸ்டினில் பத்திரமா வச்சுக்கோ, ஏன்னா ஃபர்தராக வந்துட்டு உனக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி இதில் வரக்கூடிய 1 மார்க் 2 மார்க்லாம் வந்துட்டு மார்க் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ ஓகே மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஒன்ஸ் அகைன். Do you have any doubt? Just to post me, we can discussing with the next class.